ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான அதோமுகம் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதுங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ தன்னோட மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணி தன்னோட மனைவி கிட்ட மாட்டிக்கிறாருங்க. அந்த சர்ப்ரைஸ் சொதப்பல்ல முடிஞ்சிருது. அதனால வீட்டில் ரகசிய கேமரா ஒன்று வச்சு தன்னோட மனைவியோட அழகை அப்படியே கேப்சர் பண்ணி அதை ஒரு வீடியோவா ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஹிடன் கேமராவை செட் பண்றாரு. அந்த கேமரால பதிவான வீடியோ இவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருதுங்க. மனைவியை பத்தின ஒரு ரகசியம் தெரிய வருது. அந்த ரகசியம் என்ன, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த படம் தாறுமாறு தக்காளி சோறுங்க. இந்த படத்துல கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பிகளே நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு மார்டின், ஹீரோனுடைய பேரு லீனா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாதுங்க. என்னதான் ஹீரோக்கு ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்தாலும் ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை தாங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு கிச்சன்ல காஃபி போடுறதுக்காக பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு துண்டு சீட்டு கீழே விழுது. என்ன சீட் அது அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வேற ஒரு இடத்துல போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த இடத்துல போய் செக் பண்ணினா அங்க ஒரு துண்டு சீட் இருக்குங்க. அதுல வேற ஒரு இடத்துல போய் பாரு அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்தையா செக் பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. ஹீரோனு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கபோர்ட் ஓபன் பண்ணா உள்ள ஹீரோ வச்ச கிஃப்டே இல்லைங்க, மாறா வேற ஒரு கிஃப்ட் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோடைய முகமே மாறிடுது. உடனே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இதைத்தானே ரிவீல் பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்கு பின்னாடி இருந்து ஹீரோ வச்ச கிஃப்டை எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சார் இல்லையா, அதை ஹீரோன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு அவங்க தான் கிஃப்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் உனக்காக அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறை நான் உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி லீனா கண்டுபிடிக்கிற, அதுவும் ராத்திரி நீ தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி சீட்லலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தூங்குனேன். காலையில் நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்துட்டேன். எப்படி தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, அடுத்த ராத்திரியில் எனக்கு தண்ணி தாக அடிச்சது. கண் முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். அங்கே இந்த துண்டு சீட்டை பார்த்துட்டேன். அப்போவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கபோர்டில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டை கவனிச்சேன். சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான் உடனடியாக நைட்டே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மார்ட்டின், இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் எனக்கு தான் செட் ஆகும், உனக்கு சுத்தமாக செட் ஆகாது. நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் தன்னோட மனைவிக்கு எப்படியாவது ஒரு சர்ப்ரைஸை பிளான் பண்ணிடணும், மனைவினால கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிடணும் அப்படின்னு மைண்டுக்குள்ள இருக்குதுங்க. இன்னைக்கு இவங்களுக்கு திருமணமாய் முதல் ஆனிவர்சரி. வீட்டில் சாப்பிட்டுட்டு இவர் கேஷுவலாக கிளம்பி போறாரு. ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன், நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு காஃபி ஃபேக்டரியை ஓன் பண்றது யாரு அப்படின்னா ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவருடைய பேரு பாலுங்க. டீ எஸ்டேட்டுக்கு போன உடனே போனை போடுறாரு. அங்க நடக்கக்கூடிய பிசினஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு இது வரைக்கும் பார்த்திராத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, இதுவா, இது நான் புதுசா வாங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ், அங்கதான் இருக்கேன் அப்படின்னு பால் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பன்சல் அப்படின்ற ஒரு நபர் ஹீரோவை மீட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்றதா வந்து ஹீரோ சொல்றாரு. வேணா ஒரு வாட்டி கேஷுவலா போய் பார்த்துட்டு அப்படின்னு பால் சொல்றாருங்க. ஆக்சுவலா பன்சல் அப்படின்ற ஒரு நபரும் டீ ஃபேக்டரிலாம் வச்சிருக்காரு. அதுல வந்து ஹீரோவை வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மேனேஜ் பண்ண விடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு பாஸ் மட்டும் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அதனால அவரை விட்டு போறதுக்கு ஹீரோக்கு மனசு இல்லைங்க. அப்புறம் வழக்கம் போல ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு போறான். அப்போ ஹீரோ கூப்பிட்டு அந்த பையன்ட்ட, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படிங்கும்போது, ஆமா சார், 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம். வீட்டுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது, சூப்பர்ப்பா, நல்ல விஷயம். நீ என்னைக்காவது உங்க கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கியா, அதுவும் யூனிக்கா அப்படின்னு கேட்க, ரொம்பலாம் பண்ணது கிடையாது, ஆனால் ஒரே ஒரு வாட்டி ரொம்ப யூனிக்கா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, என்னப்பா அது அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஆர்வமாக கேட்குறாருங்க. ஏன்னா ஹீரோ தான் தன்னோட மனைவிக்கு எப்படியாவது ஒரு சர்ப்ரைஸை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் சொல்றான், என் கேர்ள் ஃப்ரெண்டோட மொபைலில் ஹிடன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதை ஹைட் பண்ணி வச்சுட்டேன். அதன் மூலமாக அவளுடைய மொபைல் ஆக்சஸ் எனக்கு கிடைக்கும். அவளுக்கே தெரியாமல் அவளுடைய முகத்தை நான் கேப்சர் பண்ண ஆரம்பித்தேன். கேப்சர் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கொலேஜ் பண்ணி அதை அவகிட்ட கொடுத்தேன். அதை பார்த்து அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் சொன்ன மாதிரியே இன்னும் அந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக தான் இருந்துட்டு இருக்குங்க. ராத்திரி ஹீரோன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு தெரியாமல் ஹீரோனுடைய மொபைலில் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதை ஹைடும் பண்ணி விட்டுறாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் எல்லாம் ஹீரோ கூட கனெக்ட் பண்ணி விட்டு ஹீரோ வந்து ஹீரோனுடைய மொபைலை ஹீரோனுக்கே தெரியாமல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாரு. அதாவது ஹீரோனுடைய மொபைல் கேமரா வந்து ஹீரோனால ஆக்சஸ் பண்ண முடியும். கேமரா ஆன்ல இருக்கு, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோனுக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க எப்போதும் போல மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே தாங்க இருக்கும். வழக்கம் போல ஹீரோ ரெடியாக ஆஃபீஸ்க்கு போறாருங்க. லேப்டாப்பில் அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணி அந்த ஐபி அட்ரஸையும் போட்டா ஹீரோனுடைய மொபைல் கனெக்ட் ஆயிருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவையுமே ஹீரோனால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஹீரோ இந்த மாதிரி உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு.
பண்றாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு சுத்தமா தெரியாதுங்க. அந்த மொபைல் நார்மலா தான் இருக்கும். கிச்சன்ல ஹீரோன் அப்படியே ஜாலியா பாட்டு பாடிட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய பொண்டாட்டி என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத இந்த கேமரா மூலமே பார்த்துக்கிறாரு. எந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையோ இல்ல ஏதாவது தவறான நோக்கத்திலேயோ ஹீரோ இதை பண்ண கிடையாது. தன்னோட மனைவியோட அழகான அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அதாவது ஹீரோனோட மனைவிக்கே தெரியாத அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்றாரு. அப்பப்ப ஹீரோனோட எக்ஸ்பிரஷன்ஸை ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸில் இந்த டீயோடைய டேஸ்ட் ஸ்மெல்லு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவும் போயிட்டு வராரு. இப்போ மறுபடியும் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பன்சல் அப்படின்ற நபர்கிட்ட இருந்து கால் வருது. ஒரு வாட்டி மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாருங்க. இப்படி ஹீரோ பன்சல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது லேப்டாப்ல அந்த வீடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அந்த கேமரா ஆக்சஸ் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோன் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் அதை ஹீரோ கவனிக்க கிடையாது. லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு நேராக இந்த பன்சல் அப்படின்ற நபரை மீட் பண்றதுக்காக ஹீரோ அந்த பன்சலோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாருங்க. பன்சல் அப்படின்ற நபர் இந்த ஊர்ல இதே மாதிரி டீ எஸ்டேட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவரு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த இடத்தையெல்லாம் மேனேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நீ கேட்குற அமௌண்ட் உன்னோட growth எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அப்படியெல்லாம் என்னால வர முடியாதுங்க. பால் என்னுடைய பாஸ் மட்டும் கிடையாது, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப இருந்து ஆரம்பிச்சது கிடையாது, அப்போத்துல இருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா வின்சென்ட்டும் பாலோடைய அப்பா தாமஸும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து அசாம் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு திக் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோடைய அப்பாக்கு ஆக்சிடென்ட்டுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோடைய அப்பா பேரலைஸ் ஆயிட்டாரு. ஒரு ஹோம் நர்ஸை வச்சு ஹீரோடைய அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாருங்க இந்த தாமஸ். அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. தன்னுடைய மகன் பாலோடைய இடத்துல வச்சு ஹீரோவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. தங்கறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, நல்ல எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கைக்கான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருந்துருக்காருங்க நம்ம பாலோடைய அப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனை காதலிச்சிருந்திருக்காருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாலோடைய அப்பா தகப்ப ஸ்தானத்துல இருந்து ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் திருமணமும் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இப்போ நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பாலோடைய அப்பாவும் பாலும் தான். இப்போ புரியுதா நான் ஏன் அவங்கள விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்றேன்னு அப்படின்னு சொல்ல இந்த பன்சல் சொல்றாரு, உன்னை நான் இங்க கூப்பிடுறேன் அப்படின்னா இதெல்லாம் எதுவும் தெரியாம தான் கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கூப்பிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த ஊர்ல ராஜாவா இருக்கணும், அவங்களோட பிசினஸ் எல்லாமே டவுன் ஆகணும், அதுக்கு நீ என்னோட எஸ்டேட்ல வந்து வேலை பார்க்கணும், வந்துரு அப்படின்னு அவங்க கிட்ட ரிக்வஸ்டாலாம் கேட்கல, கட்டாயம் வந்தே தீரணும் அப்படின்னு உன்னை மிரட்டுறேன், வந்துரு இல்லாட்டி நடக்கிறதே வேறன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் என்னால் பயப்பட முடியாது அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோ வீட்டில் போய் உட்காந்துட்டு இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ மும்மரமா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல ஆஃபீஸ் போயிட்டு லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு இந்த கேமரா ஆக்சஸை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சிகரெட்டோட எவனொருத்தனோட கையை தெரியுதுங்க, டக்குன்னு மறைஞ்சிருது. அதை பார்த்ததும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இங்கிருந்து தான் இந்த படத்தோட கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள எவனொருத்தர் இருக்கிறான் அப்படின்றத ஹீரோ உறுதிப்படுத்துறாரு. ஒருவேளை ஹீரோயின் தான் திருட்டுத்தனமா தம் அடிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்த்தா போக ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று இந்த நபர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் யார் என்னன்னு தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆடியோ ஆன் பண்ணா ஆடியோ ஆக்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருது. உடனே ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட மனைவி தனக்கு தெரியாம வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்றத ஹீரோ உணர்றாரு. ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போட்டா ஹீரோயின் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை எல்லாம் எதுவுமே கொடுக்காம விட்டுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோன் அந்த மெசேஜுக்கு ரிப்ளைவே பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு பயங்கர கோவத்தை கிரியேட் பண்ணுதுங்க. ராத்திரி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டல்லாவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் விவகாரத்தை பற்றி பேசிட்டு உன்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோன் வந்து வழக்கம் போல தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன், இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அனுப்பின மெசேஜையே பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லையே ஹீரோ அனுப்பின மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்றத அந்த ஹிடன் கேமரா மூலமாக நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. ஸோ இதிலிருந்து டீப்பாகவே தெரியுது ஹீரோயின் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, தனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே ஹீரோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பெருசாக எதுவுமே கேட்டுக்காம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே விட்டுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வேலை பார்க்கறதுக்காக போகிறாரு. லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோயின் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆடியோ ஆன் பண்றாரு. ஆடியோட பர்மிஷன் இல்ல அப்படின்ற மாதிரி வந்துருது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோனும் அங்க நின்று பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை அனுப்பி வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்ப ஹீரோனுடைய முகத்தோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராவையும் சேஞ்ச் பண்ணி பாக்குறாரு. பின்னாடி நின்றுட்டு இருக்கிற அந்த மர்ம நபர் யாரு கூட தன்னோட மனைவி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹீரோனால கண்டுபிடிக்கவே முடியல. பட் தனக்கு தெரியாம தன்னோட மனைவி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் உறுதியாகுது. கடுப்புலயே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி உன்னோட மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தியே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஒன்று பண்ணு, நீ வீட்டில இருந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வெளியே வந்துரு, அதுக்கப்புறம் நீயே மர்ம நபர் மாதிரி வீட்டுக்குள்ளே போ, சர்ப்ரைஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல
இல்ல, போனை வைடா, இனிமேல் ஐடியா கொடுக்குறேன்லாம் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறாருங்க. மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. முழுசா என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறாருங்க. ராத்திரி தன்னோட மனைவி தூங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆடியோ ஆக்சஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அந்த மொபைல் கூட தன்னோட மனைவியோட வாட்ஸ்அப்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. இப்போ மனைவி யாரு கூட சாட் பண்ணாலும் பேசினாலும் அந்த லாகின்ல இருக்கிற இன்னொரு மொபைலையும் தெரிய வரும் இல்லையா, அதன் மூலமா வந்து இவர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க அந்த மர்ம நபர் யாரு அப்படின்றத ஹீரோனுடைய மொபைல் ஆக்சஸ் மட்டும் வச்சு ஹீரோனால பார்க்க முடியல. அதனால இவருடைய செகண்டரி மொபைல்ல ஒரு ஹிடன் கேமரா மாதிரி வீட்டில் வச்சுட்டு போயிடுறாருங்க. அதுவும் வைட் ஆங்கிள் வீடு முழுக்க கவர் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் அந்த மர்ம நபரும் பார்த்தீங்கன்னா மொபைலில் 2 பேரும் சாட்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. போதாத குறைக்கு இப்போ ஹீரோக்கு ஆடியோ வேற கேட்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அவன் செல்லம் புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கூட ஹீரோக்கு கேட்குதுங்க. அந்த மர்ம நபர் வீட்டுக்கும் வராரு. அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட முடிவில் மட்டும் நீ உறுதியாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஹீரோயின் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்காக என்ன சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உரிமையாக போய் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அதுவும் இல்லாமல் தான் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னுடைய பாஸ்ட்டை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. எப்படி நம்ம ஹீரோனை முறையாக மீட் பண்ணாரு, எப்படி இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. ஆனால் ஹீரோ கூட மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஹீரோக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிருந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் எப்படி காதலை சொல்கிறதுனே தெரியல. காதலை சொன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோன்ட்ட, நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிருமோ அப்படின்ற பயமும் இருக்குது, சொல்லலான்னா சொல்லாமையே என் காதல் போயிருமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. அதனால் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ எப்படியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், ஏன் அந்த பையன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு காதலை சொல்லிடுறாருங்க. உடனே ஹீரோயின் வந்து, எனக்கு யாருமே கிடையாது, சித்தப்பா மட்டும்தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்துட்டு நீ வந்து பேசு, அவருக்கு ஓகேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சித்தப்பா கிட்ட போய் பேசியிருந்திருக்கிறாரு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிருக்குது. இந்த திருமணத்தை நம்ம பாலோடைய அப்பாவும் பாலும் சேர்ந்து தான் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கின ஒரு பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காளே, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. தூங்குனதுக்கு அப்புறம் மொபைல் எடுத்து செக் பண்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 மணிக்கு இவங்க 2 பேரும் மீட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோ 3 மணிக்கு இந்த கேமரா ஆக்சஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி கணவருக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த மர்ம நபர் ஹீரோயின் கிட்ட மர்டர் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதே சமயம் இந்த கன்னை வச்சுக்க, இந்த கன்னை வச்சு உன் புருஷனோட தலையில் ஒரு போடு போட்டுரு, ஸ்பாட்லேயே செத்து போயிடுவான், அதை பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா, அதோ இந்த விஷத்தை அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து வச்சுரு, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம், யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. ஹீரோவை கொல்றதுக்கு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. பட் இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஹீரோக்கு திக்குன்னு இருக்குதுங்க. ராத்திரி ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ தூங்கிட்டாரா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஹீரோன் எழுந்திரிச்சு போயிட்டு வீட்டோட பேக் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள அந்த மர்ம நபரும் நுழையிறாருங்க. அவர் கையில் இந்த கன்னை கொடுத்து ஹீரோயினை கொல்ல சொல்றாங்க. அந்த நபரும் ஹீரோவை ஷூட் பண்ணி சாவடிக்கிறாருங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோடைய கனவு. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு மரண பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சைலண்டாக வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு அர்ஜென்ட்டாக எனக்கு கன்று வேணுன்றாரு. என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேணும், எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வர சொல்கிறாருங்க. பணத்தை கொடுத்துட்டு, நீ கேட்டதை விட அதிக பணம் இதில் இருக்குது, கண்ணை கொடு அப்படிங்கும் போது, எதுக்குடா உனக்கு இப்போ கண்ணு, அதுவும் புல்லட்டோட வேணும்னு கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. காரணத்தை சொல்லிட்டு போடா, ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுறாத அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் பயமாக இருக்குது, இவன் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி நம்மளே மாட்டி விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோயினை திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, இவளுடைய பிளான்
பிளான் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு அமடனான இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உள்ள அவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ சீக்கிரட்டா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த மர்ம நபர் ஹீரோயின் கிட்ட ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா உன் புருஷனை கொல்லு, அப்பதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு சம்மக்கம் வருது. நீ யாருடா என்ன போட்டு தள்ள சொல்றதுக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய கன் எடுத்து அவனை போட்டு தள்ளையலாம் அப்படின்னு டார்கெட் பண்றாரு. அப்போ புல்லட் வெளியே வந்த சவுண்டு என்னடான்னு பார்த்தா ஹீரோ ட்ரிகர் பண்ணவே இல்லை. ஹீரோயின் அவங்க கையில் இருக்கக்கூடிய கன் எடுத்து அந்த மர்ம நபரை போட்டு தள்ளிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அங்கே அதாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. வேற யாரோ ஒரு நபர் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ஜாபை ஒப்படைச்சிருந்திருக்கிறாரு. நீ அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஹீரோ அதையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பன்சில் அப்படின்ற ஒரு நபர் பார்த்துல அவரோட எஸ்டேட்ல வந்து வேலை பாரு அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபர்கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்கிட்ட ஹீரோயின் சம்மந்தப்பட்ட ஃபைல் என்னமோ இருக்குதுங்க. அதை வச்சு ஹீரோயின்ட்ட பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் சொன்னதெல்லாம் ஹீரோயின் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த டைம்ல தான் இன்னொரு காப்பி இந்த மர்ம நபர் கிட்ட வந்திருக்குது. இந்த மர்ம நபர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் ஹீரோனை அடையணும்னு நினைச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்த பன்சில் கிட்ட சொல்லும்போது பன்சில் தான் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற கன்னை வச்சு அவனையே போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சொன்னபடியே நம்ம ஹீரோன் இதை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த டெட் பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிடு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பன்சில் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டே நின்றுட்டு இருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோன் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக உள்ள போய் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. ஹீரோன் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் இந்த பன்சல் கூடலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஏதோ ஃபைல் வச்சிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன ஃபைல் அது, வீடியோவா அப்படின்னு கேட்க ஆமான்றாங்க. தப்பான வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்றாங்க. நீ சம்மந்தப்பட்ட வீடியோவா அப்படின்னு கேட்க அதுக்கும் ஆமான்றாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, அது இவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுட்டு வீடியோ எடுத்து என்ன வீடியோ அது, அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. குடுன்றன்ல அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வாங்கி பார்த்தா அது ஹீரோ சம்மந்தப்பட்ட வீடியோங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்காங்க. ஹீரோ அந்த வீடியோக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் வரது நான் தான், மீட்டிங் போன இடத்துல ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணா, நான் அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, அந்த வீடியோவை எடுத்து மெர்ஜ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் இந்த உலகம் இதை நம்பாது இல்லையா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பீங்க, ரோட்டில் எவனாவது ஒருத்தன் உங்களை திட்டினா கூட அதை ஒரு வாரம் நினச்சி ஃபீல் பண்ணுற ஆள் தான் நீங்கள், அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வராமல் நானே ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சேன். பன்சல் அப்படின்றவன் இந்த வீடியோவை காமிச்சு எனக்கு உங்கள் ஃபேக்ட்ரியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் டெலிட் பண்ணுவேன்னு சொன்னால் நானும் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த பன்சலோடைய அசிஸ்டன்ட் தான் இந்திரஜித். அவன்கிட்ட இந்த ஒரு வீடியோ ஃபைல் ஒன்று மாட்டிக்கிச்சு, அதை வச்சு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து 6 மாதத்தில் என்னோட பொண்டாட்டியை கொண்டுறேன், ஃபஸ்ட்டு உன் புருஷனை கொண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பித்தான். இதை பற்றி நான் பன்சல் கிட்ட சொல்லும்போது அவன் உன் புருஷனை கொள்றதுக்காக ஒரு கன்று கொடுத்தான் இல்லையா, அதை வச்சு அவனை போட்டு தள்ளிடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான், அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ தன்னோட பொண்டாட்டி நல்லவதான் அப்படின்றத இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. அதாவது ஹீரோ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்காங்க. சரி இந்த இடத்துலேருந்து கிளம்பு, இந்த டெட் பாடியோட விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா யாருக்கும் தெரியாமல் இந்த டெட் பாடி இழுத்துட்டு போயிட்டு அந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கேயே குழியை தோண்டி புதைக்கிறாருங்க, யாருக்கும் தெரியாமல். தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணால் யாரோ ஒரு மர்ம நபர் ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நபர் மிரட்டுறாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோவோடைய மனைவி யோசனை பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஹைடு பண்ண சொன்னாங்க, அதை நான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோனுக்கு தெரியாமல் ஒரு அப்ளிகேஷனை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணார் இல்லையா, அதே அப்ளிகேஷன் தாங்க. விச் மீன்ஸ் ஹீரோயினுடைய மொபைலில் எப்படி ஹீரோ வந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஹீரோனுக்கே தெரியாமல் 2 கேமராவே ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஹீரோவுடைய மொபைலோட ஆக்சஸும் ஒருத்தங்கிட்ட இருக்குது. எவனோ ஒருத்தன் ஹீரோவோடைய மொபைல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறாரு. கரெக்டாக இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்திருக்கும். ஹீரோ ஃபோனை கையில் எடுத்துருந்துருப்பாரு. அப்போது ஹீரோவோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது புதைக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மோசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிவியில் நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய மனைவி ஒரு நபர் கூட இல்லிசிட் அஃபேரில் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த நபரை கொலை பண்ணி எஸ்டேட்டில் புதைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய ஃபோட்டோவோட வந்துக்கிட்டு இருக்குதுங்க. போலீஸ்காரங்க ஹீரோவை வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தலைமறைவாயிட்டாரு. நீரா தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க ஏன்டா கன்று வேணும்னு கேட்ட அப்போவே நான் மாட்டி விட்டுருப்பேன், இப்போ என்னடா
என்னடா என்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு முழுசாக தெரியாது அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா பாலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பன்சல் தான், இந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடணும் அப்படின்றது தான் அவனுடைய கனவு, பொறாமையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நான் நேரடியாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரி உனக்காக வெயிட் பண்ணுற சீக்கிரவா அப்படின்ற மாதிரி பால் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கார் ஒன்று ரெடி பண்ணி கொடு அப்படிங்கும்போது, உனக்கு காரை ரெடி பண்ணிட்டு என்னை வந்து போலீஸ்காரங்க ஜீப்பில் பிடிச்சிட்டு போகிறதா அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாருக்குமே தெரியாது, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பன்சலோடைய ஃபேக்ட்ரிக்கு வெளியே இருந்து வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த பன்சல் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பன்சலும் நம்ம ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பாலும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது 2 பேருக்கு இடையில வன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பாலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாருங்க. பால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று விலைக்கு வாங்கினதா சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே தான் நுழையிறாரு. அவருக்கே தெரியாமல் ஹீரோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்களை செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஹீரோவை சுற்றி சில குழப்பமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பால் தான் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா ஹீரோவை எங்கே வச்சு எப்படி லாக் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் அதில் வந்து எழுதி வச்சுருந்துருக்காங்க. அந்த ரூம்குள்ளே ஒரு லேப்டாப் இருக்குங்க. அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தான் இன்னும் பல ட்விஸ்டெல்லாம் ரிவீல் ஆகுது. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுடைய ஆடியோ தான். எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பக்காவாக வேவ் பார்த்து வச்சுருந்துருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, சோகமாக இருக்கிறாரா, சிரிக்கிறாரா, அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த அப்ளிகேஷனை பற்றி இன்ட்ரோ பண்ணி வச்சது, ஹீரோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே பக்காவாக ட்ராக் பண்ணி ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பால் வந்துடுறாரு. அது வந்து நானே உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண, எதுக்காடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்குள்ள பயங்கரமான சண்டைங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஹீரோவோடைய அப்பாவும் நம்ம பாலோடைய அப்பாவும் 2 பேரும் நெருங்கின நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்ற கதை எல்லாமே பொய்யுங்க. ஹீரோவை நம்ப வச்சுருந்துருக்குறாங்க. உண்மையிலேயே ஹீரோவோடைய அப்பா வந்து பணக்காரருங்க. அவருக்கு வந்து ஒரு 3000 ஏக்கர் சொத்து இருக்குதுங்க. அந்த சொத்தையெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தாமஸ் அப்படின்றவர் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. அந்த டைமில் தான் ஹீரோடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோடைய அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோடைய அப்பா பேரலைஸ் ஆகிட்டாரு. மொத்த சொத்துக்கும் அதிபதி இவங்க மட்டும்தான். அப்போ தான் இவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லை அப்படின்றதும் தெரிய வருது. அதனால ஹீரோடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டு இந்த சொத்தையெல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாமஸ் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அப்போ என்னுடைய அப்பாவை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் கொலையெல்லாம் பண்ணலப்பா, ஏன்னா அவரே வந்து இருந்தும் பணமாக தான் இருந்தார், ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாமஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போவே ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சொத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போவோ என்னையும் கொண்டுட்டு சொத்தையெல்லாம் அடைஞ்சிருந்துருக்கலாம், இவ்வளோ நாள் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ தப்பிச்சு ஓடிடுறாருங்க. இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. இப்போ தான் ஹீரோ விஷயத்த சொல்கிறாரு, 3000 ஏக்கர் சொத்து வந்து என் பேரில் இருக்குது, ஸோ அதை அடையணும் அப்படின்னா என்னை கொன்று அவங்க அடைஞ்சிருக்க முடியும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை இத்தனை வருஷம் உயிரோட விட்டு வச்சிருக்காங்க, அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டாக்குமெண்ட்ஸு ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓகே நீ இவ்வளோ பெரிய பணக்காரனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் பெருசாக எந்த ஒரு டேட்டாவுமே கிடைக்கலங்க. ஆனால் ஹீரோ சின்ன வயசில் ஒரு சர்ச்சுக்கு போவார் இல்லையா, அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட பேசும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது ஹீரோடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் மொத்த சொத்துக்களும் ஹீரோக்கு வரணும், ஹீரோக்கு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா மொத்த சொத்துக்களும் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வில் எழுதி வச்சுட்டு தான் ஹீரோடைய அப்பா இறந்து போயிருந்திருக்கிறாரு. அதனால தான் ஹீரோவை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச் ஃபாதருக்கு நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை தான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே இவ்வளோ நாள் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற உண்மையும் தெரிய வருதுங்க. அப்போ தான் இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு பஞ்சாயத்தை பண்ணி விட்டாருங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே போலீஸ்காரங்க தெரிஞ்சுட்டாங்க. இந்த ஏரியா முழுக்க சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொரு வாட்டி அவனை மீட் பண்ணானா அவன் எங்கே இருக்கான்ற தகவலை கொடுத்துடணும், இல்லாட்டி உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னு மிரட்டி இருக்கிறாங்க. இவரும் பயந்துட்டு ஹீரோ இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களும் விடுற மாதிரி இல்லை, துரத்திட்டே வர ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லைட் ஹவுஸில் போய் மறைஞ்சிக்கிறாருங்க. அங்கே வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஒரு கொலை வழக்கில் ஹீரோ உள்ளே போகிறாருங்க. ஹீரோ வந்து இந்த தப்பை பண்ணல அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஹீரோவை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இப்போது ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய மனைவி லீனா வந்திருக்காங்க. நம்மளை சுற்றி மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னே எனக்கு புரிஞ்சுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலோடைய அப்பாவும் தான் சேர்ந்து சதி பண்ணியிருக்காங்க. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், லீனா தாமஸ் உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோனுடைய
அப்பா பேரு மகாதேவன். ஹீரோயினை எல்லோருமே லீனா மகாதேவன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த போலீஸ்காரர் என்னடானா லீனா தாமஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா தாமஸ் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பாலோடைய அப்பா தான். அங்கே தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. இந்த லீனா வேற யாரும் கிடையாது, நம்ம பாலோடைய தங்கச்சி தான். இந்த தாமஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒன்று பொண்ணு இருக்கிற விஷயத்தையே பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருந்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே லீனா ஒரு அனாதை அப்படின்னு சொல்லியே வளர்த்து அப்படியே ஆளாக்கி ஹீரோட கண்ணில் விழ வச்சு காதலில் விழ வச்சு 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஹீரோவை உள்ள தள்ளணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமே. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த விஷயத்த பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே தாமஸ் பார்த்தீங்கன்னா லீனா கிட்டேயும் பால் கிட்டேயும் சொல்லி வளர்த்துருந்துருக்காங்க அந்த சொத்துக்களை பூரா நாம ஓன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்கும் அதிபதி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஏமாற்றி தான் இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் மார்ட்டினே, நீ இறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் பூரா சர்ச்சுக்கு போகணும்லாம் உங்கள் அப்பா எழுதி வைக்கல, உனக்கு அப்புறம் உன் குடும்பத்துக்கு வரணும்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. உன் குடும்பம் யாரு? நான் தானே. உனக்கு அப்புறம் எல்லா சொத்துக்களும் எனக்கு வந்துடும், நாங்கள் நினச்ச மாதிரி இந்த சொத்துக்களை அனுபவிக்கலாம். அதுக்காக எங்கள் வாழ்க்கையே நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 25 வருஷம் ஆச்சு, நீ வெளியே வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறியா? இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அதே சமயம் ஹீரோக்கு ஹீரோயின் தெளிவாகவே தெரிய மாட்டேன்றாங்க, அப்படியே லைட்டாக பிளர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன மார்ட்டினே, உன் கண்ணுக்கு நான் தெளிவாக தெரிய மாட்டேன்றேனா? உனக்கே தெரியாமல் உன்னோட உடம்புல ஒரு வியாதியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொல்ல ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பொம்மைடா, உன்னை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே நாங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்கோம். இது தாண்டா இனி உன்னோட வாழ்க்கை, ஜெயிலுக்குள்ளே தான் இருக்க போகிற, ஜெயிலுக்குள்ளேயே சாக போகிற. இந்த உன்னோட ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சாவர வரைக்கும் எங்கள் கண்காணிப்பிலேயே தாண்டா இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோ அப்படியே மனசோட்டஞ்சு போய் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு அப்படியே அடாப்ட் ஆகிட்டாருங்க. அப்போ தான் ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, வெளியே இருந்து ஹீரோக்கு ஒரு நபர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தானே தெரியாதனமாக போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹீரோ இப்படி மாட்டினது. அவரே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வாண்டடாக வந்திருக்கிறாரு. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, ஏன்னா உனக்கு 3000 ஏக்கர் சொத்து இருக்கு இல்லையா, அதை திரும்ப உன் கைக்கே கிடைக்க வச்சோம் அப்படின்னா எனக்கு ஏதாவது நீ பார்த்து பண்ணுவல்ல. ஜெயிலுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் மணி மைண்டட் தான், ஆனால் அவருக்கு நீ பணம் கொடுத்தானா அவர் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவரை மீட் பண்ண வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போக, அந்த நபர் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் எல்லாமே பண்ணித்தரேன், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த சொத்துக்களை உன் பேர்லேயே வரதுக்கு நான் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் நீ பதிலுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, சடனாக ஹீரோ யோசிக்காமல் 1000 ஏக்கர் உங்களுக்கு தரேன் அப்படிங்கும்போது ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு செட் ஆஃப் கைதிகளை போட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, இவங்க தான் வந்து உன்னுடைய மாமனாருக்கு ஸ்பை வேலை பார்க்குறவங்க. சரி, இவங்களை அடித்து நீ நம்ம பக்கம் மாற்றியாச்சு, இவங்கெல்லாம் இனி நமக்காக தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அதாவது உன்னை பற்றின இன்ஃபர்மேஷனை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் வெளியே போய் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை பார்க்கக்கூடிய மானிட்டர்லாம் வச்சு இந்த பால் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாலோடைய அப்பா தாமஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோடைய மனைவி லீனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கொண்டு வாட்ச் பண்ணுறாங்க. லீனா பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பைக் ரைடருங்க. ஆவுனா எங்கேயாவது ரைடு போக ஆரம்பிச்சிருவாங்க, இருந்தாலும் நம்ம பசங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லீனா ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பைக்கில் ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது என்ன கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி அங்கே தான் நம்ம ஹீரோ லீனாக்கு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. ரிங்கை கலட்டி கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ரிங்கை உள்ளே வச்சு பொண்டாட்டி நான்லாம் சர்ப்ரைஸே கொடுக்கறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னல, இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது, உன்னை தேடி நான் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.